அவ்யாயஸ்வர சம்பதா பரிஷதாம் பிரீதிம் சமுத்வாஹாதயன் யஜ்ஞாயை பலியஜ்ஞவாட நிகடம் பிராப்தோ வடுப் பாதுவஹ. பெருமான் என்ன பண்ணா, துரும்பு தர்மத்தாலே கிளறேன்னு உள்ளே சக்கரத்தாழ்வார் ஆவேசித்திருந்தார். அந்த சக்கரத்தாலே கிளறபடியாலே சுக்கிரனுக்கு கண் போய்விட்டது. அதனாலே இதை நம் வாழும் வழியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். வாழக்கூடிய வழி என்ன? தானத்தை விலக்கக்கூடாது. தானத்தை விலக்கினால் கண் போய்விடும். அதனாலே தானத்தை விலக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணை இழந்தான், பிற்பாடு தீர்த்தத்தை விட்டான் மகாபலி. தீர்த்தம் கையிலே பட்டதோ இல்லையோ அளக்கத் தொடங்கினான் எல்லா லோகத்தையும். ராவணன் ஒன்மிதியில் புனலுருவி முருகல் நிற்ப ஒரு காலம் காமரி சீர உணர் உள்ள தென்மதியும் கடந்தண்ட மீது போகி இருவிசம்பினூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுது மகப்படுத்து நின்னயந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். உன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்பார். ஒரு காலானது பூமிக்கு கீழே செல்ல தொடங்கினது. அதல விதல சுதல ரசாதல தலாதல நாகலோக பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 7 லோகத்தையும் ஒரு திருவடி அளந்தது. மேலே இருக்கக்கூடிய 7 லோகங்கள் பூபுவஹா சுகஹா மகா ஜனஹா தபகா சத்தியம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்தையும் மேலே சென்ற திருவடி அளந்தது. அதிவேகமாக மண்முழுதும் அகப்படுத்தி நின்ற எந்தை மலர்புரை திருவடி என்று அதிவேகமாக எல்லா லோகத்தையும் வளர்ந்து கொண்டான் ஓங்கி. அப்படி ஓங்கினான் எம்பெருமான். எல்லா லோகத்தையும் இழந்தான், உலகளந்த. அப்படி லோகத்தை எல்லாம் இழந்த உத்தமன் கண்டான். உத்தமனாக இருக்கக்கூடியவன். உத்தமன்றவன் யார் தெரியுமா? தான் அழிந்தாலும் பரவாயில்ல, மற்ற பேர் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர். தன்னுடைய பெயர் அது அழிந்தாலும் பரவாயில்லைன்னா மற்ற பேர் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அவன்தான் உத்தமன். அப்படித்தான் நினைத்தான் எம்பெருமான். எம்பெருமான் அப்படித்தான் நினைத்தான், உத்தமனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி உத்தமனாக இருந்தவன் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் எழுகிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். பிரீடாவித்த விதான்யதானவ யசோ தெரிவிக்கிறார் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரம். இந்த தசாவதார ஸ்தோத்திரத்திலே அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இடுகிறார் வாமனன். அவனுடைய விற்த்தாந்தத்தை தெரிவிப்பதற்காக ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பிரீடாவித்த விதான்ய தானவ யசோ நீசார என்று அவ்விடத்திலே விரீடாவித்த என்று மிகுந்த பிரபாவத்தோடே கூடியிருக்கக்கூடியவன் யார்? மகாபலி. மகாபலி எப்படி இருந்தது என்றால் தானவன், அந்த அசுரனானவன் விரீடாவித்த விதான்ய தானவ யசோ நீராச என்று அவன் அந்த தானவனான அந்த அசுரன் இருக்கிறானே அந்த மகாபலி, அவன் ஒரு விரதத்தோடே கூடியிருந்தான். என்ன விரதத்தோடே கூடியிருந்தான் என்றால், யார் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பேன். மிகுந்த ஔதாரிய குணம். ஔதாரிய குணத்தாலே யார் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவ்விடத்திலே அந்த மகாபலி ஒரு சங்கல்பம் செய்து கொண்டிருந்தான். அவ்விடத்திலே அந்த மகாபலி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பேன்னா என்று அந்த யாகத்திலே மிகுந்த தயாளுவாக இருந்தான். ரீடா மிகுந்த தயாளுவாக அப்படி கூடியிருந்தான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பவனா இருந்தான். அப்படிப்பட்ட அந்த மகாபலி ரீடாவித்த விதான்ய தானவ, அப்படிப்பட்ட அந்த தானவன் இருக்கிறானே அந்த அசுரன், அந்த அசுரன் யசோ ஈசார என்ற அந்த அவனுடைய யசஸ் இருக்கிறதே, அவனுடைய அந்த பிரபாவம் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா யசோ நீசார் என்று அது எல்லா இடத்திலே பரவி இருந்தது. லோகத்திலே எல்லாரும் மகாபலியினுடைய பிரபாவத்தை அறிந்திருந்தார்கள். மகாபலி நல்ல தயாளுனன், நிறைய கொடுக்கக்கூடியவன். என்னதான் அசுரனா இருந்தாலும், என்னதான் கெட்டவனா இருந்தாலும், என்னதான் இந்திரனுடைய ஒரு 3 லோகத்தை அபகரித்தவனாக இருந்தாலும் மகாபலி மிகுந்த தயாளுவாக இருந்தான். நல்ல எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்கிற குணத்தோடே கூடியிருந்தான் அந்த மகாபலியானவன். அப்படிப்பட்ட மகாபலியினிடத்திலே பிக்ஷை எடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு சென்றான். அப்பொழுது வாமனன் அவனிடத்திலே போனான். அவனிடத்திலே போய் மாவலி மூவடிமண் தாம் என்று கேட்டான். கேட்டவாறே அந்த மகாபலி இருக்கானே அவனுடைய முகத்திலே
ஒரு வாட்டம் ஏற்பட்டது. திரையக்ஷம் மகுடம் புனன்னவதுன திரைவிக்ரமோ விக்ரமா தெரிவிக்கிறார். திரையக்ஷம் மகுடம் புனன்னவதுன அவன்கிட்ட போய் கேட்டான். கேட்டவாறே அவனுடைய முகத்திலே ஒரு வாட்டம், அந்த மகாபலியினுடைய முகத்திலே ஒரு வாட்டம் ஏற்பட்டது. என்ன வாட்டம் ஏற்பட்டதுன்னா, என்னடா அது, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கொடுக்கிறோமே, வாரி வாரி வழங்குகிறோமே, அப்படிப்பட்ட நம்மிடத்திலே வெறும் 3 அடி மண் கேட்கிறானே வாமனன் என்று அவனுக்கு வருத்தம் ஏற்பட்டது. பார்த்தான், இந்த முகத்திலே ஏற்படக்கூடிய வருத்தத்தை பார்த்தான் வாமனன். என்னடா அது, இப்படிப்பட்ட தயாளுவான நம்மிடத்திலே வெறும் 3 அடி மண் கேட்கிறானே என்று லஜ்ஜை ஏற்பட்டது மகாபலிக்கு. அதனாலே வெட்கி தலை குனிந்தான் அந்த மகாபலியானவன். வெட்கி தலை குனிந்தவாறே அந்த தலை குனிந்ததை பார்த்தான் நம்மிடத்திலே வாமனனானவன் பார்த்தான். அவ்விடத்திலே மகாபலி வெட்கி தலை குனிந்ததை பார்த்தான். கிரீடாவித்த விதான்ய தானவயசோ நாசீர தாடீபட என்று அதை பார்த்தவாறே அவனுக்கு ஒன்று தோணித்து, வாமனனுக்கு தோணித்து. ஐயோ பாவம் தான், இப்படி இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாவா இருக்கானே, என்ன நினைக்கிறான், என்ன நம்மிடத்திலே தயாளுவான நம்மிடத்திலே இவ்வளோ குறைந்ததான உன்னை கேட்கிறான்னு நினைக்கிறானே என்று நினைத்தவாறே பார்த்தான். அவ்விடத்திலே அந்த வாமனன் பார்த்தான். வாமனன் மகாபலியை பார்த்தான். மகாபலியை பார்த்த உடனே வாமனனுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. என்னடா அது, இவன் இவ்வளவு தயாளுவா இருக்கான், இவன் இடத்துல போய் வெறும் 3 அடி நாம் மண் கேட்டோமே. மகாபலி எப்படி இருந்தான் அப்படின்னா, வாமனனுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் பார்த்தவாறே தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் வாமனனுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான் மகாபலி. ஆனா வாமனன் கேட்டது என்னன்னா, வெறும் 3 அடி மண் கேட்டான். பார்த்தான், மகாபலிக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. அதனாலே வெட்கி தலையை குனிஞ்சுட்டான். தலையை குனிந்தவாறே பார்த்தான் வாமனன். வாமனனுக்கு என்னடாது, இப்படி வெட்கி தலை குனிகிறானே, இப்படிப்பட்ட தயாளுவா இருக்கானே, இவனிடத்திலே 3 அடி மண்ணை கேட்டு இவனுடைய பிரபாவத்தை நாம் குறைத்து விட்டோம் போல இருக்கு. நாம் இதை பண்ணக்கூடாது, இவனுடைய பிரபாவத்தை உயர்த்த வேண்டும் நினைத்தான் வாமனன். நினைத்து என்ன பண்ணான்னா, உடனே வளரத் தொடங்கினான். எல்லா லோகத்தையும் வளரத் தொடங்கினான். நீசார் விடத்திலே அளந்தான், எல்லா லோகத்தையும் அளந்தான். தாடிபட்டா எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய ராஜ சைன்யம். இந்த ராஜ சைன்யத்திலே முன்னே இருக்கக்கூடிய ஒரு சேவகன், அவன் பெரிய ராஜாவினுடைய புகழ் அதையெல்லாம் சொல்லி கொண்டு எல்லா இடத்துக்கும் சென்று முதல்ல இருக்கக்கூடியவன் போய் ராஜாவுக்கு, எங்கள் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட புகழ், எங்கள் ராஜாவுக்கு அப்படிப்பட்ட புகழ் என்று அவனுடைய ராஜவீர பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு முதல்ல ஒரு சேவகன் போகிறானே, அதை போலே எம்பெருமான் இருக்கானே அவன் போக தொடங்கினான். எல்லா லோகத்துக்கும் ஒரு திருவடியை கீழே அனுப்பினான், ஒரு திருவடியை மேலே அனுப்பினான். எதற்காக? இந்த மகாபலியினுடைய பெருமை என்ன என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி 2 திருவடி 2 பக்கம், ஒரு திருவடி மேலே சென்றது, ஒரு திருவடி கீழே சென்றது. அப்படி போய் எல்லா இடத்திலேயும் போய் மகாபலி இருக்கானே மிகுந்த பெருமையோடே கூடினவன், அவன் மிகுந்த தயாளு என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் திருவடியை மேலே அனுப்பினான். இதுவும் அடக்கத்துக்காக நினைச்சுக்க வேண்டாம், மகாபலியினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக அனுப்பினான் எம்பெருமான். அப்படிப்பட்ட திருவடியானது என்ன பண்ணிட்டுன்னா, திரையக்ஷம் மகுடம் புனன்னமதுன திரைவிக்ரமோ விக்ரமா. திரையக்ஷம்னு முக்கண்ணனாக இருக்கக்கூடிய ருத்ரன், அவனுடைய தலையிலே கங்கை விழுந்தது. சத்தியலோகத்துக்கு போச்சு திருவடி. பிரம்மா தன்னுடைய கமண்டலத்தாலே திருவடியை கழுவினார். அந்த தீர்த்தமானது ருத்ரனுடைய தலையிலே விழுந்தது. அதனாலே ருத்ரனுடைய தலையை புனிதப்படுத்தி அந்த திருவடி. அப்படிப்பட்ட திருவடியாவது எப்படி இருந்ததுன்னா, யத் பிரஸ்தாவ அந்த திருவடியானது எதை தெரிவித்தது என்றால், யத் பிரஸ்தாவ திரைவிக்ரமோ விக்ரமஹா என்ற அந்த திரிவிக்ரமன் அவன் நடந்த காலத்திலே அவனுடைய திருவடியானது அது மேலே சென்றதே, அது பிரஸ்தாவித்தது. அது ஒரு பெரிய ஒரு கம்பத்தை போல இருந்தது அவனுடைய திருவடிகள். அவனுடைய கால்கள் இருக்கிறதே, அது ஒரு பெரிய கம்பத்தை போல இருந்தது. அந்த கம்பத்திலிருந்து ஒரு வெள்ளை கொடி கம்பத்திலிருந்து கொடி படர்ந்தா போலே கங்கையானது வளர்ந்தது. கங்கை இருக்கே, அது அப்படியே கொடி படர்கிறா போல இருந்தது. ஏன்? கங்கை வெள்ளை நிறத்திலே ஆகாசத்திலிருந்து விழுந்தபடியாலே அப்படியே ஒரு வெள்ளை கொடி படர்ந்தா போலே இருந்தது. அவ்விடத்திலே சமுச்சிரித த்விஜபடி விற்த்தாந்த சித்தாந்திபி என்று அவ்விடத்திலே யத் பிரஸ்தாவ சமுச்சிரித த்விஜபடி விற்த்தாந்த சித்தாந்திபி என்று அதனுடைய விற்த்தாந்தம், அந்த கொடியானது அப்படி அசைந்தது. அது அசைந்து என்ன பண்ணிட்டுன்னா, ஸ்ரோதாபிகி என்று சூர் அஷ்டசு திஷா
சௌதேஷு தோதூயதே என்று அந்த கொடியானது எல்லா 8 திசையிலேயும் சுரஷ்ட சுதிஷா 8 திசையிலேயும் அந்த கொடியானது ஆடித்து. அது எப்படி இருந்ததுன்னா அப்படியே 8 மாடங்களிலேயும் திருவிக்கிரமன் அளந்தானே, அளந்து அவனுடைய வெற்றியை நிலைநாட்டும்படியாக வெற்றி கொடியாக ஆடிற்று. அல்லது மகாபலியினுடைய பெருமை அதை நிலைநாட்டி விற்றோம் என்கிற வெற்றி. பெருமானுக்கு என்ன ஆயிற்று? எல்லா லோகத்துக்கும் இழந்தது. ஏன் 3 லோகம் மட்டும் அளந்திருக்கலாமே? எல்லா லோகத்தையும் இழந்தான். ஏன்? நம்மாலே மகாபலிக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டுறக்கூடாது. நம்மாலே நாம் 3 அடி கேட்டோம், அதனாலே மகாபலியினுடைய தயாளுவாக இருக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு குறை ஏற்படக்கூடாது என்று நினைத்தான் வாமனன். அதனாலே எல்லா லோகத்தையும் அளந்தான். லோகத்தை எல்லாம் அளந்து எல்லா லோகத்துக்கும் திருவடி சென்றது. திருவடி சென்றபடியாலே என்ன தெரிஞ்சதுன்னா, கொண்டாரையல்லால் கொடுத்தார யார் பழிப்பார், வந்தாவன விருந்த மாவலியை ஒன்றார நீரங்கதோய விருந்திலையே நீழ்விசும்பில் ஆரங்கதோய வடுத்து என்கிறார் பொய்கை ஆழ்வார். எல்லா லோகத்துக்கும் அப்படி போனாரே பெருமான். அதனால என்ன தெரிந்தது? கொடுத்தார யார் பழிப்பார், கொண்டான் அவனைத்தான், கொடுத்தாரைத்தான் யாரும் பழிக்க மாட்டார், கொண்டான் வாமனைத்தான் எல்லோரும் பழிப்பார்கள். யாராவது மகாபலியை பழிப்பார்களோ ஒருத்தரும் பழிக்க மாட்டார்கள். அதனாலே பழியெல்லாம் யார் மேல விழுந்ததுன்னா வாமனன் மேல விழுந்தது. இவன் ஒரு வஞ்சகன் என்று எல்லோரும் வாமனனை பழித்தார்கள். ஒரு அடியை காட்டி ஒரு அடியாலே இழந்தானே, இவன் ஒரு திருடன் வஞ்சகன் எல்லோரும் பழித்தார். ஆனா உண்மையிலேயே ஒரு திருவடியை காட்டி ஒரு திருவடியாலே அளந்தது எதற்கு தெரியுமா? தன்னை வஞ்சகன் எல்லோரும் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் மாவலியினுடைய பெருமையை எல்லா இடத்திலேயும் பிரஸ்தாபிக்க வேண்டும், அவன் தயாளு என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவடியை கொண்டு எல்லா லோகத்தையும் அளந்தான். மேல் லோகத்தையும் அளந்தான், கீழ் லோகத்தையும் அளந்தான், வெற்றி கண்டான். மகாபலிதான் தயாளு என்பது நிலைநாட்ட பெற்றது. நிலைநாட்ட பெற்றவாறு அந்த வெற்றியை காட்டுவதற்காக ஒரு கொடியானது படர்ந்தது. என்ன கொடினா அதுதான் கங்கை என்று சொல்லக்கூடிய கொடி. அது எதிலே படர்ந்ததுன்னா எம்பெருமான் வாமனன் திருவிக்கிரமனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய கொடிக்கம்பத்திலே ஆடத் தொடங்கிற்று. அப்படிப்பட்ட வெற்றி கொடியை நாட்டிய திருவிக்கிரமன் நம் எல்லோரையும் ரட்சிக்கட்டும் என்று வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார். அதனாலே காட்டப்பட்டது என்ன? யார் உத்தமன்? எம்பெருமான் தான் உத்தமன். தன்னை அழியுமாறியும் இந்திரன் புகழ் ஓங்கணும்னு நினைத்தாலும் கூட பரவாயில்ல, தான் அழிந்தாலும் பரவாயில்ல, மகாபலியுடைய புகழ் ஓங்க வேண்டும் நினைத்தாரே வாமனன், அவன் அல்லவோ உத்தமன் என்று கொண்டாடுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவனுடைய பேரை பாட வேண்டும். பேரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், நாம் இந்த பாவை நோன்பை செய்ய தொடங்கினால் என்ன ஏற்படும்? தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்னி நாட்டிலே ஒரு தீங்கு கூட இருக்காதா, எல்லா தீங்கும் ஒழிந்து போய்விடும் என்று தெரிவித்தார். யாரை போல என்றால் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் போல. அவர் தெரிவித்தார் இவருடைய தகப்பனார், எம்மனா என் குல தெய்வமே என்னுட நாயகனே, நின்னுடைய நாய் பெத்த நன்மை இவ்வுலகினில் ஆறு பெறுவார், நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் வாய்ந்தனவே. ஆச்சரியமான பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில கடைசி பதிகம். அவ்விடத்திலே சென்னியோங்கு என்று தொடங்கக்கூடிய பதிகத்திலே 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார், எம்மனா என் குல தெய்வமே, பெருமானே உன்னை நான் ஆශ්‍රயித்தேன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா என்று அதற்கு கீழ்பாசுரத்திலே தெரிவித்தார். பிறவி என்னும் கடலும் மத்தி பெரும்பதமாகின்றதால், இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழி வேகின்றதால், அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பத்தி வாய்க்கொண்டதே, என்னுடைய பாபமெல்லாம் போயிட்டு பிறவிக்கடல் எல்லாம் பத்தித்து உன்னை வந்து பட்டப் போகிறேன்னு சொன்னார் பெரியாழ்வார். உடனே பெருமான் கேட்டான், ஓய் நீர் மட்டும் என்ன வந்து பற்ற போறீன்னு சொல்றீரே, நீர் மட்டும் பற்றினால் போருமா? மற்ற பேர் நீர் வாழ்றீரே, அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்பட வேண்டாமா? உம்மை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்பட வேண்டாமா கேட்டான் பெருமான். கேட்டவாறே பார்த்தார் அவ்விடத்திலே இருந்த பெரியாழ்வார். அடுத்த பாசுரம் பாடினார், பெருமானே எனக்கு மட்டும் நன்மை கிடையாது, இதனாலே நான் நன்மை பெற்றபடியாலே எல்லோருக்கும் நன்மை. எம்மனா பெருமானே, எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவனே, எனக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவனே, நீர்தான் தேவதையாக இருக்கக்கூடியவன், என்னுட நாயகனே, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே, நின்னுளே நாய் பெத்த நன்மை இவ்வுலகினிலாறு பெறுவார். நின்னுளே நாய் நீர் என்னை அபிமானித்தீர், நீர் எம்மை உட்கொண்டீர், இவன் நம்முடையவன் என்று நீர் நினைத்தீரே, அதனாலே நான் பெற்ற நன்மை, எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது, அது இவ்வுலகினில் ஆர் பெறுவார்.
இந்த லோகத்திலே யாருக்குமே அந்த நன்மை ஏற்படாது, யாருக்கும் அந்த நன்மை கிடைக்காது. நான் எப்படிப்பட்ட நன்மை எனக்கு கிடைத்தது? வேறு யாருக்கும், ஏன் எம்பெருமானே உனக்கு கூட அந்த நன்மை கிடைக்காது, உனக்கும் அந்த நன்மை ஏற்படாது. அப்படிப்பட்ட நன்மையானது எனக்கு கிடைத்தது சொன்னார் பெரியாழ்வார். அப்படி என்னவோ எமக்கு நன்மை கிடைச்சது கேட்டான் எம்பெருமான். அடுத்த பாசுரத்திலே அடுத்த வரியிலே தெரிவிக்கிறார், நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம். நம்மன் போலே என்று பிரேத பிசாசங்கள், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய பிசாசுகள்லாம் இருக்கே, பிசாசுகள், அதற்கு மேலே பூதங்கள், அதெல்லாம் பேய்கள், அதெல்லாம் நம்முடைய உடலுக்குள்ளே புகுந்ததே. ஆனால் எப்படி புகுறது? நமக்கு சொல்லிட்டா வந்து புகுறது, பேய் வரப்போறேன், உன்னுடைய உடலுக்குள்ளே பேய் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வந்து புகுறத சொல்லாத வந்துடுறது. வந்துவிட்டு நம்மை போட்டு படாத பாடுபடுத்துகிறது, நிறைய இம்சைகளை எல்லாம் செய்கிறது. அதை போலே வீழ்த்த அமுக்கும், நமக்கு தெரியாமலே நிறைய பாபங்கள் எல்லாம் வருகிறது, வந்து அதையெல்லாம் நிறைய நம்ம எல்லாம் வீழ்த்த அமுக்குகிறது, நம்ம எல்லாம் அமுக்குகிறது. அப்படிப்பட்ட நாட்டில் உள்ள பாபம் எல்லாம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாபம், இந்த லோகத்திலே எத்தனையோ பாபங்கள், அதையெல்லாம் பண்ணுகிறார்களே, நிறைய பாபங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் வாய்ந்தனவே. சும்மனாதே என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாதுன்னா அமைதியா போயிடும், கப்சுப் அமைதியா சொல்றோம் இந்த லோகத்திலே. அதை போலே சென்று விடும் அந்த பாபங்கள் எல்லாம், கைவிட்டு ஓடி என்று ஓடி போகும் இடத்திலேயே இருக்காது. தூறுகள் பாய்ந்தனவே, செடி பொதர் அதற்குள்ளே எல்லாம் போய் பாய்கிறார் போலே சம்சாரிகள் இடத்திலே போய் பாய்ந்து விடும். இந்த பாபத்தினால தான் என்ன ஏற்படுறது? நிறைய வியாதிகள் எல்லாம் ஏற்படுறது. வியாதி, திருட்டு, அதற்கு மேலே துர்பிக்ஷம் என்று பஞ்சம், இதெல்லாம் எதனால ஏற்படுறது? பாபங்களினால தான் ஏற்படுறது. அதனால இந்த பாபம் எல்லாம் போய்விடும். யாருக்குன்னா, நின்னுளேனாய் பெற்ற நன்மை, எனக்கு ஒரு நன்மை கிடைச்சது, உலகினில் யார் பெறுவர்? எனக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைத்தது தெரியுமா? உனக்கு அடிமையானேன் நான். இப்படிப்பட்ட நன்மை கிடைத்தபடியாலே என்னோட சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இருக்கிறவா இருக்காளே, எல்லாருக்கும் பாபம் போயிடும். எனக்கு மட்டும் போகும்னு சொல்லல, எனக்கு ஏதோ பாபம் போகும்னு சொல்லல, என்னோட சம்பந்தம் பெற்ற அத்துணை பேர் எல்லோருக்கும் பாபம் எல்லாம் போய்விடும். பாபத்தின் காரணத்தாலே வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் போய்விடும். வியாதிகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் சுகத்தோட இருப்பார்கள். யார்? நாட்டில் உள்ளோர். நான் மட்டுமல்ல, நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நன்மையை பெறுவார்கள் என்று தெரிவித்தார் அவ்விடத்திலே பெரியாழ்வார். அதனாலே பெரியாழ்வாரோட சம்பந்தம் ஏற்பட வேண்டும். பெரியாழ்வார் அவளுக்கு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆண்டாள், பெரியாழ்வாரோட சம்பந்தத்தோட கூடியிருக்கக்கூடிய ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாளோட நமக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா எல்லா வியாதிகளும் நீங்கிவிடும். தீங்கின்றி நாட்டிலே இருக்கக்கூடிய வியாதிகள், அதிலிருந்து எப்படி விடுவது? அதான் இன்றைய தினம் வாழக்கூடிய வழி. நாம் எப்படி வாழ வேண்டும்? இன்றைய தினம் வாழக்கூடிய வழி என்னன்னா, இந்த பாசுரத்திலேயே இன்னொரு வழி, ஹோங்கி உலகளந்த பாசுரத்திலேயே இன்னொரு வழி தெரிவிக்கிறேன். வாழக்கூடிய வழி என்ன? எல்லாம் தீங்கெல்லாம் போயிடும்னா, வியாதியெல்லாம் போய் சுகமாக வாழலாம். எப்படி? பெரியாழ்வாரோட சம்பந்தம் இருக்க வேண்டும், ஆண்டாளோட சம்பந்தம் இருக்க வேண்டும். பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாளோட சம்பந்தம் இருக்க வேண்டும். ஆண்டாளோட சம்பந்தம் இருக்கையாவது ஆண்டாள் பாடின திருப்பாவையை கேட்க வேண்டும். திருப்பாவையை 30 நாள் கேட்டோமேயானால், திருப்பாவையை நித்தியம் அனுசந்தானம் பண்ணோமேயானால், திருப்பாவையினுடைய அர்த்தத்தை மனதிலே தேக்கிக் கொண்டோமேயானால் என்ன ஏற்படும்? எல்லா துன்பங்களும் போய்விடும், பாபங்கள் எல்லாம் போய்விடும், வியாதிகள் எல்லாம் போய்விடும், துர்பிக்ஷங்கள் எல்லாம், பஞ்சமெல்லாம் போய்விடும், வறட்சி எல்லாம் போய்விடும், நன்மையே நடக்கும் என்று யார் சொல்றானா? பெரியாழ்வார் பட்டோலையிட்டு கொடுத்திருக்கிறார். பெரியாழ்வார் சொல்ற தெரிவித்தார், இன்னுடையராய் பெத்த நன்மை இவ்வுலகினின் ஆறு பெருமான் யார் இடத்துல சொல்றார்? எம்பெருமான் இடத்துல சொல்றார். பெருமானே, எனக்கு பெரிய நன்மை கிடைத்தது. என்ன நன்மை தெரியுமா? எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் நன்மை ஏற்பட்டது. அதுதான் எனக்கு ஏற்பட்ட நன்மை. என்னோட சம்பந்தம் உள்ளவர்கள் எல்லாரை விட்டோம் பாப்பங்கள் எல்லாம் ஓடியே போய் விடுத்து. எங்க போயிட்டுனே தெரியல. வானோ மரிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கியத்தும் கண்டிலமாய் தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். எங்க போச்சுன்னு தெரியலையே. காட்டுக்கு போச்சா, ஆகாசத்திலே போயித்தா, இல்ல கடலுக்குள்ளே போயித்தா, இல்ல தீக்குள்ளே அகப்பட்டு மடிந்து போயித்தா, எங்க போச்சு? இத்தனை நாள் இருந்தது சொல்லாமலே போயிடுது. ஆழ்வார் வருத்தப்படுகிறார் போலே தெரிவிக்கிறார். அப்படி பாபங்கள் எல்லாம் போய்விடும். தாபத்துக்கு காரணமான நோயெல்லாம் போய்விடும். இப்போ நோய் ஒன்று நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதே, கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக போய்விடும். எப்படி?
திருப்பாவை. இந்த திருப்பாவையை கேட்டால் பெரியாழ்வார் அவருடைய சம்பந்தம்னு சொல்றாரே, பெரியாழ்வாரோடைய சம்பந்தம் பெருகையாவது பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாளுடைய சம்பந்தம் பெருகை. ஆண்டாளுடைய சம்பந்தம் பெற்று இந்த திருப்பாவையை நாம் கேட்டோமேயானால் நிச்சயம் நம்முடைய வியாதிகள் எல்லாம் நீங்க பெறும் என்று. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா கிட்டவே வராது, சும்மனாதே. அதுக்குதான் தெரிவித்தார், சும்மனாதே, பேச்சு மூச்சு கூட காட்டாது. ஒரு வார்த்தை நாம் அதுகிட்ட போய் சொல்ல வேண்டாம், பா நாங்கள் ஆண்டாளினுடைய அடியார்கள், திருப்பாவையை கேட்டவர்கள், அதனாலே வியாதியே வராதேன்னு சொல்ல வேண்டாம், தன்னடையே போய்டும். அது சொல்லாமல் கொள்ளாமல் அதுவே அமைதியாக போய்விடும் என்று தெரிவிக்கிறார். அதுதான் பெரியாழ்வாரினுடைய அடியார்கள், ஆண்டாளினுடைய அடியார்களுக்கு உண்டான பெருமை. பெரியாழ்வார் சொல்லின்றிருந்த வியாதிகளை பார்த்து, வியாதிகளே உத்த உறுப்பினி நோய்கள் உமக்கொன்னு சொல்லுகேன் கேன்மீன், பெத்தங்கள் மெய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். நோய்களே இது எம்பெருமானுடைய கோயில், அதனாலே இங்க உள்ள எம்பெருமான் இருக்கான், எனக்குள்ளே வராதிங்கோ போங்கோன்னு நோய்களை பார்த்து பெரியாழ்வார் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் பெரியாழ்வாரினுடைய அடியார்கள், பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாளினுடைய அடியார்களான நமக்கு அதையும் சொல்ல வேண்டியதில்லை. சொல்லாமலே வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு சென்றுவிடும். சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தன. எங்க போகும்? ஏதோ சம்சாரத்திலே போய்விடும், இந்த லோகத்தோடே சென்றுவிடும், நம் இடத்திலே வரவே வர தெரிவிக்கிறார். அதனாலே வியாதிகள் எல்லாம் தொலைய வேண்டுமா, துன்பங்கள் எல்லாம் தொலைய வேண்டுமா, நித்தியம் திருப்பாவை கேளுங்கோள்.